அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் இந்தியாவின் நன்மை சவாலில் இருந்து வாய்ப்பு வரை என்ற அப்துல் கலாம் அவர்கள் இறந்த பின் அவருடைய உதவியாளர் ஸ்ரீ சந்த்பால் சிங் அவர்கள் தொகுத்து அப்துல் கலாம் அவர்களின் வாழ்க்கை மறைமையினை தொகுத்து ஒரு நூலாக வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் நன்மை என்று ஃப்ரம் சேலஞ்ச் டு ஆப்பர்ச்சுனிட்டி என்ற ஆங்கிலத்தில் நாம் அதை சவாலிலிருந்து வாய்ப்பு வரை என்ற அந்த அவருடைய வாழ்க்கை குறிப்பு போன்றவற்றை பார்ப்போம். ஏன் இது போன்ற அறிஞர்கள் கருத்து தொடர்ந்து இந்த பதிவினை வலியுறுத்துகிறோம் என்றால், நூல்களின் வடிவடி பேச வேண்டும். பேசுவது, எழுதுவது நம் மனித இனத்தின் ஒரு உருவாக்கத்தை, நல்ல ஒரு உருவாக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது. பேசு பேறுகளின் சுகமா, நல்ல நிலைமையை அடைவதற்குண்டான ஒரு பேறுகளின் சுகமா, அது நமக்கும் நமது நாட்டிற்கும் மிகவும் போற்றத்தக்க வகையில் அமையும் என்பதில் எந்தவித வேறுபாடுமே கிடையாது. அவருடைய வாழ்க்கை முறை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை மிகவும் ஒவ்வொரு காலகட்டத்தையும் துல்லியமாக வகுத்து அவருடைய உடம்பின் செல்கள் நல்ல முறையில் தொகுத்து அவருக்கு வழங்கியுள்ளது நமக்கெல்லாம் ஒரு உந்து சக்தியாகும். அவருடைய வாழ்க்கை முறை பெரும்பாலானோர் அறிந்திருக்கலாம். இருந்த போதிலும் தற்பொழுது இந்த அக்டோபர் 15 அவருடைய பிறந்த நாள் வரும்போது நாம் அனைவரும் பள்ளி, கல்லூரி போன்ற இடங்களில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு அவருடைய கருத்துக்களை, கட்டுரைகளை பகிர்ந்து வருவோம் என்ற முறையில் அவர் கருத்துக்களின் ஆக்கம் கொஞ்சம் முன்னாலே அவருடைய ஊக்கம், ஆக்கம் இருந்திருக்கும். அவர் அந்த மேடையிலே விழுந்து இறந்த நிகழ்ச்சி நம்ம எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்க சக்தி உடைய மனிதர்களுக்கு தான் தன்னுடைய வாழ்நாளில் தொடர்ந்து அந்த தான் செய்கின்ற செயல்களிலே அந்த நிமிடத்திலே தனது உயிர் பிரிந்து செல்வது என்பது இவர் போன்ற ஒரு உண்மையான ஒரு ஆக்கப்பூர்வமான சக்தி படைத்த மனிதர்களுக்கு தான் கிடைக்கும். இதை அப்துல் கலாம் அவர்கள் தனது சவாலாக ஏற்று மேடை பேச்சிலே தனது மரணத்தை தெளிவது உண்மையிலேயே ஒரு மிக சிறப்பான காரியம். அவரை பற்றிய ஒரு சிறந்த ஒரு கருத்தினை மேலும் பகிர்ந்து கொள்வோம். இந்த கலாம் 2030 கலாம் 2020 இந்திய நாடு மிகப்பெரிய ஒரு நாடாக திகழும் என்பதனை தொகுத்து அதன் ஆக்கமாக பல செயல் திட்டங்களை உருவாக்கினார். அவர்கள் வாழ்ந்த காலங்களில் அவர்கள் ஆட்சி செய்த குடியரசுத் தலைவராக ஆட்சி செய்த காலத்திலிருந்து தொடர்ந்து தனது 2020 ஒரு ஆக்கப்பூர்வமான இந்திய நாடு ஒரு வல்லரசு நாடாக, ஆக்கப்பூர்வமான நாடாக இருக்கும் என்று கருதினார். இந்த ஆண்டு 2020 அந்த ஆக்கப்பூர்வமான நிலை உருவாவதற்குண்டான வாய்ப்பு இந்த கொரோனா போன்ற கொடிய தீநுண்மியினால் நமக்கு கிடைக்கவில்லை என்பது நமது இந்த ஆண்டு முழுவதுமே ஆரம்பத்திலிருந்து இன்று வரை அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டுள்ளது. இருந்த போதில் அவருடைய வாழ்நாளில் அவருடைய பிறந்த நாளில் 2030 அவர் 20 தொகுத்துறை 2030 என்ற அந்த கருத்தாக்கத்தினை கொண்டு ஒரு நூல் அவர் இறந்த பிறகே எழுதியுள்ளார். 2030 தொகுத்துள்ளார். அந்த தொகுப்பு கலாம் அவர்கள் குறிப்பில் இருந்து அவரும் அவருடைய உதவியாளர் ஸ்ரீ சந்த்பால் சிங் என்ற அவருடைய உதவியாளர் அவரும் ஒரு முதுகலை வணிகத்தின் சம்பந்தமான நிர்வாகத்தில் இந்திய மேலாண்மை பள்ளி அகமதாபாத்தில் படித்தவர்.
அவரும் ஒரு சமுதாய ஒரு நிர்வாகி. அவருடனே கிட்டத்தட்ட 2009 2015 வரை அவருடனே தனது வாழ்நாளை அப்துல் கலாம் அவர்களுக்கு உதவியாக இருந்தவர். அப்துல் கலாம் அவர்களை பற்றி மேலும் கூற வேண்டும் என்றால், அவருடைய நமது அனைவருக்கும் தெரிந்திருந்த போதிலும் அவருடைய உண்மையான அவருடைய வாழ்க்கை நெறி ஒரு தொகுப்பாக இந்த பகிர்வில் பகிர்ந்துள்ளோம். இதில் மாறுபாடும் ஒரு சில இருக்கலாம். இருந்த போதிலும் அவருடைய பெயர் அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம். அவர் அக்டோபர் 15 1931 பிறந்தவர். ஜூலை 27 2015 மறைந்தார். பொதுவாக டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு மிக சிறந்த ஒரு நிர்வாகி. அதை கருத்தில் கொண்டு அனைத்து அரசியல் கட்சியும் அவர் குடியரசுத் தலைவராக நியமித்துள்ளனர். 11ஆம் குடியரசுத் தலைவராக. அவருடைய அறிவியல் ஆய்வும் நிர்வாகத்தன்மையும் பல இடங்களில் நல்ல ஒரு நிலைமை இருந்ததால் அவரை அனைத்து கட்சி அரசியலாளர்கள் அவர்களை குடியரசுல நிர்வகித்து அந்த ஆண்டில் அவர் ஒரு குடியரசுத் தலைவராக நியமித்தனர். அவருடைய ஆக்கப்பூர்வமான திறன் 2002 2007 வரை அவர் 11வது குடியரசுத் தலைவராக இருந்தார். அவர் வாங்கிய பட்டங்கள் பல. பத்மபூஷன் 1981. இந்த பட்டங்கள் எல்லாம் அவருக்கு இந்த 2002-7 தொடர்ந்து ஒரு 11வது குடியரசுத் தலைவராக கொண்டார். அனைத்து ஒரு தகுதியும் பெற்றார். 1981 பத்மபூஷன் பெற்றார். பத்மபூஷன் 1990 பெற்றார். பாரத ரத்னா 1997 பெற்றார். ரூவர் பதக்கம் 2009 அவர் பதவி காலம் கழிந்து. இதெல்லாம் சொல்ல வேண்டும்னா அவர் பதவி காலத்தில் அவர் பெறவில்லை. பதவிக்கு முன்னர் பெற்றார், பதவிக்கு பின்னர் பெற்றார். அந்த கருத்தை கொண்டு இந்த பட்டங்கள் வாங்கிய பட்டங்களை தொகுத்துள்ளார். NSS வான் புரான் பட்டம் அதுவும் பெற்றுள்ளார். இந்த பட்டங்கள் எல்லாம் அவர் குடியரசுத் தலைவராக இருந்த காலத்தில் பெறவில்லை என்பதை நாம் இங்கு கருத்தில் கொள்ள வேண்டும். இவர் ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு மனிதர். திருச்சி புனித ஜோசப் கல்லூரியில் இயற்பியல் படித்து பின்னர் தொழில்நுட்ப கல்லூரி விண்வெளி பொறியியல் படிக்க வேண்டும் என்று படித்தார். அந்த படிப்பு நிலை அவரை ஒரு வாழ்க்கையில் தெளிவான லட்சியத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவரோட ஆசிரியர் தொகுத்து தன்னுடைய முயற்சியினாலும் தொகுத்து தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டார். இந்த அறிவை வளர்த்து கொண்ட அந்த சூழ்நிலையை மற்றவர்களுக்கும் பகிர்ந்துள்ளார். உங்கள் வாழ்க்கையின் தெளிவான லட்சியத்தை வகுத்துக் கொள்ளுங்கள். இது இன்றைய தலைமுறைக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு உறுதுணையாக அது தொடர்பான லட்சியத்தின் தொடர்பான அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். கடினமாக உழையுங்கள். விடாமுயற்சி அவசியம். பிரச்சனை உங்களை தோற்கடிக்க கூடாது. எந்த ஒரு பிரச்சனையும் இன்று இருக்கு நமது கொரோனா முதற்கொண்டு நமது அன்றாட செயல்கள் ஒவ்வொன்றுக்கும் நமது ஊக்கமும் ஆக்கமும் எந்த விதமான எதிர்மறை சிந்தனையும் வராமல் நமது செயல்களில் பிரச்சனைகளை தாண்டி நாம் பிரச்சனைகளை வெல்ல வேண்டும். அந்த விஷயங்களை மிக தெளிவான நமது குறிக்கோள்களை கொண்டு லட்சியத்தை அடைவதில் நாம் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். கண்டிப்பாக லட்சிய சிகரத்தை தொட முடியும் என்ற ஒரு நம்பிக்கை எந்த பணியும் சிறப்பாக இருக்கும். இது நமக்கும் நமது தேச வளர்ச்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக அமையும். நம் நாட்டின் உள்ள சவால் இதெல்லாம். இன்றும் நம்ம கிராமப்புறங்கள் நகரப்புறங்கள் வறுமை கோட்டு கீழே வசிக்கும் மக்கள் ஏராளமான மக்கள் இன்றும் தனது அன்றாட வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மிகவும் சவாலாக உள்ளது. தமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படை சக்தி, திறன், வாழ்க்கை முறை, உணவு, சுகாதாரம், குடியிருக்கும் வீடு போன்றவை இன்னும் சவாலாக உள்ளது. அந்த சவாலிலிருந்து நாம் ஒரு வாய்ப்பு நிலையை உருவாக்க வேண்டும் என்ற
உத்தேச கருத்தை கொண்டு இந்த பகிர்ந்து கொள்கிறோம். இந்த அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நம் கடின உழைப்பால் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வீதம் 10% இருக்கும்படி பார்த்துக் கொள்ள வேண்டும். 1910 இதை நிர்வகித்தார். இப்பொழுது 2010 நிர்வகித்தார். 2020 வந்துவிட்டது. இப்பொழுது நமது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி வீதம் இந்த கொரோனா காலத்தில் மிகவும் குறைந்துள்ளதும், அதுவும் மைனஸ் அந்த தகுதி கழிவு மைனஸ் என்ற அந்த எண் நிலையில் உள்ளது. இந்த 10% கூட இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த கணக்கெடுப்பின் மூலம் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும். இவையெல்லாம் நாம் நம் செயல்களை தொடர்ந்து கல்வி, சுகாதார சேவைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் நம் நாடு மிகவும் மிகவும் உயர்ந்த நிலையில் வருவதற்குண்டான 2030 வருவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளன. விவசாயத்தில் மதிப்பு கூடும், கூடுதல் சேவை, வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்குதல், வேலைவாய்ப்பு தருதல் போன்றவற்றை ஒரு தொடர்ந்து உருவாக்குதலும், வேலையற்றவர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு ஒரு உருவாக்கமும் தொடர்ந்து நமது ஒவ்வொருவருக்கும் உண்டான ஒரு உத்வேகத்தை பெற வேண்டும். வேலைவாய்ப்பு பெற வேண்டும், வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற அந்த வேலைவாய்ப்பு எவ்வாறு நமது வாழ்வின் செயல்களை முறையாக வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் தொடர்ந்து நமது மதிப்பெண்ணை உயர்த்திக் கொள்ள வேண்டும். இப்போது உள்ள தனிநபர் சராசரி வருமானத்தை விட மும்மடங்காக உயர்த்த வேண்டும். 2020 முடியாவிட்டால் 2030 முடிய வேண்டும் என்ற கருத்தினை கொண்டு அவர் எழுதிய புத்தகங்கள் ஒரு சில இங்கே தொகுத்துள்ளும். அக்னிசிறகுகள் கிட்டத்தட்ட 10-15 வருடங்களா தொடர்ந்து அவருடைய நூல் ஒரு மிக சிறந்த ஒரு தனது வாழ்நாளில் தான் சாதித்த நிகழ்ச்சியை மிகவும் சிறந்த முறையில் தொகுத்துள்ளார். தினமும் அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். குறிப்புகள் கூட அதிலிருந்து தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலாம். மாணவர்கள் அனைத்து விதமான மக்களும். இந்தியா 2020 என்ற நூல், பற்ற வைக்கப்பட்ட மனங்கள் பொருத்தமற்றவை போன்ற பல ஆங்கில நூல்கள் ஒரு சிலரும் எழுதியுள்ளார். இவர் இந்த நமது இந்தியாவின் ஜனத்தொகை தற்பொழுது மிகவும் 10 கணக்கில் அந்த ஒரு காலகட்டத்திலும் உள்ள கணக்கின்படி மிகவும் ஒரு சரியான ஒரு கணக்கெடுப்பு தற்பொழுது மிகவும் ஏறிக்கொண்டுள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு நிமிடத்தில் அந்த ஏறுவதை நாம் 10 கணக்கிலிருந்து இதில் மறைந்துள்ளது. நீங்கள் இந்த தொகுப்பினை பார்த்து நேற்று வரை உள்ள தொகுப்பினை பார்த்துக் கொள்ளலாம். இந்தியாவின் நன்மை 2030 என்ற இந்த தலைப்பினை இன்று ஒரு சில செய்திகளை பார்ப்போம். கிராமத்தில் பொலிவு நகர வசதிகளுடன் என்ற சவாலிலிருந்து வாய்ப்பு வரை என்ற அந்த வாய்ப்பு நாம் கிடைக்கும் சவால் இன்றைய சூழ்நிலை மிகவும் சவால். இந்த நூல் தொகுப்பதற்கு முன்னே அந்த சவால் நமக்கு இந்த ஆண்டு கிடைத்துள்ளது. அடுத்த தலைமுறை வாழ்வு இடங்களை உருவாக்கும். இன்றைய தலைமுறை மிகவும் அதுவும் இந்த கொரோனா போன்ற காலங்களில் மிகவும் சீராக முறையில் அமைக்க முடியாதனால் அடுத்த தலைமுறை வாழ்விடங்களை உருவாக்குவது என்ற தலைப்பில் இந்த நூலில், இந்த இந்தியாவின் நன்மை என்ற நூலில் எடுத்துள்ளோம். முதலாம் நூற்றாண்டில், அதாவது இந்த 2003 முதல் நூற்றாண்டில் ஜனத்தொகை உத்தேசமாக கணக்கிட்டு 150 மில்லியன். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் மேலே கூறியுள்ளது கிட்டத்தட்ட 13 பில்லியன் நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டுள்ளது என்பதை நாம் அறிய வேண்டும். இந்த ஏற்றத்துக்கு தகுந்த மாதிரி நமது நிலையும் நாம் உற்பத்தி செய்யும் பொருட்களும் அதற்குண்டான நாம் சுவாசிக்கும் காற்றும் இவை இரண்டும் சரிசம அளவில் இருக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டில் கரியமில வாயு நல்நிலையில் அமைய வேண்டும். உற்பத்தி செய்யும் பொருட்கள், அதுவும் கடந்த ஒரு 400-500 ஆண்டுகளாக தொடர்ந்து நாம் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை பொருட்கள், கழிவுப் பொருட்கள் நம்மையே அளிக்கும் சூழ்நிலை உள்ளது. அந்த கரியமில வாயு என்றது நமது உயிரக காற்று தேவை என்பதை நாம் அதில் இந்த சூழ்நிலையில் உணர வேண்டும்.
2030 இந்த 2030 மேலே குறிப்பிட்டுள்ளோம் 1.5 பில்லியன் எட்டும் என கலாம் வகுத்துள்ளார். இந்த இன்று 1.3 என்றால் 1.5 கிட்ட 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட அந்த நிலையை அடையும். இந்த இந்திய உள்நாட்டு உற்பத்தி திறன் அளவு இப்போது உள்ளதை விட 5 மடங்கு பெருகும் என்று 2014 அவர்கள் பகிர்ந்துள்ளார். இந்த கணக்கீடுகள் அன்றாடம் மாறக்கூடியது. இன்றைய சூழ்நிலையில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பினுடையதாக இருக்காது. இந்த வாழ்வு இடங்களை உருவாக்குதல் எவ்வாறு? இந்த 1ஆம் நூற்றாண்டில் உள்ள ஜனத்தொகை 150 மில்லியன். அன்று இன்று உள்ள வசதி போல தொடர்பு வசதி எந்த தொடர்பு இல்லாத நிலை. 21ஆம் நூற்றாண்டில் அந்த 1ஆம் நூற்றாண்டில் உள்ள 21ஆம் நூற்றாண்டில் கரியமில வாயு நடுநிலையில் அவனுடைய கருத்தை தொடர் செயலாக்கமாக செயல்படுவது. ஏனெனில் அந்த காலத்தில் அந்த இயற்கை சூழ்நிலை ஒரு இயற்கையாகவே நாம் மரம் செடி கொடிகளை நமது முயற்சி இயற்கையாகவே ஒரு நல்ல சூழ்நிலை இருந்திருக்கக்கூடும். ஆனால் 21ஆம் நூற்றாண்டில் நாம் பயன்படுத்திய கடந்த ஒரு 500-600 ஆண்டுகளாக பயன்படுத்திய தொழில் கழிவுகள்னாலும் இந்த கரியமில வாயுவின் நல்நிலை அமைவதற்குண்டான வாய்ப்பு தொடர்ந்து இருக்காது. 2030 ஜனத்தொகை 1.5 பில்லியன் 8 என வகுத்துள்ளதும் நமது உள்நாட்டு உற்பத்தி திறனை திறம்பட வைத்துக் கொண்டான சூழ்நிலை நாம் இன்று 2020 தொடங்கினால்தான் அந்த இந்தியா 2030 என்ற அந்த ஒரு கருத்தினை நாம் தொடர்ந்து நல்ல நிலையில் வைத்துக் கொள்ள முடியும். இதற்கு உதாரணமாக அவர் 2014 வகுத்த அந்த முறைமையை பார்ப்போம். இந்தியா 2030 1.5 பில்லியனாக வரும் என்று சொல்லினார். தற்போது நேற்றைய கணக்குப்படி 1.383 பில்லியன் இந்த நமது இந்திய நாட்டில். இவை கிட்டத்தட்ட 24% உயரும் என்ற அந்த கணக்கில் 2030 1521.5 பில்லியனாக இருக்கும் என்று வகுத்துள்ளார். ஆனால் சீனா போன்ற நாடுகள் 2030 1.3 தற்பொழுது சீனா முன்னிலையில் இருந்தாலும் பின்னால் 2வது சூழ்நிலை உருவாகும் என்ற அந்த கணக்கீடு பகிர்ந்துள்ளார். 2010 1.341 2030 1.393 அவளுடைய உயர்வு கணக்கோட உயர்வு 3.9. நமக்கும் சீனாவுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தோம் என்றால் நமக்கு 24% விழுக்காடு, அவர்களுக்கு 3.9% விழுக்காடு ஜனத்தொகை வளர்ச்சி. அதே போல நகர வளர்ச்சி மும்பை 2001 11.97 மில்லியன் என்று வைத்துக் கொண்டார். 2011 18 உயர்ந்துள்ளது, கிட்டத்தட்ட ஒரு 54%. அதே போல சென்னையும் தொடர்ந்து 2001 4.343 மில்லியனாக இருந்தது என்றால் 2011 கிட்டத்தட்ட அது 100 மடங்காக 2001-11 கணக்கின்படி 8.6 மில்லியனாக 100% விழுக்காடு தொடர்ந்து உருவாகியுள்ளது. இதெல்லாம் உண்மையிலே வீடு கட்டுவது தொடர்ந்து சவால். நமது பேரலை, வெள்ளம், பெருக்கம் இவையெல்லாம் நகரப்பகுதியில் குறிப்பாக சென்னை போன்ற நகரப்பகுதியில் தொடர்ந்து வீடு கட்டுவதற்கு சவாலாக உள்ளது. அந்த இடமும் பொலிவான வாழ்விடமாக இல்லாத சூழ்நிலை. எனவே அப்துல் கலாம் அவர்கள் அந்த கருத்தினை கொண்டு கிராமங்களில் நகர வளர்ச்சி என்ற அந்த கருத்தினை கொண்டு புறா என்ற நிகழ்ச்சியை தொடர்ந்து வெளியிட்டுள்ளார் தனது வாழ்நாளில். இதை இந்த நூலில் கலாம் 2030 இந்தியாவின் நன்மை என்ற சவால் நாம் வாழ்வதற்கு ஒரு சவாலாக உள்ள அந்த நிலையை ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தினை கொண்டு பொலிவான வாழ்விடம் நாம் அமைப்போம், 2030 பொலிவான வாழ்விடம் அமைப்போம் என்ற அந்த கருத்தினை கலாம் அவர்கள் பகிர்ந்துள்ளார். இந்த நூலில் கடைசி அந்த பகுதியில் ஒரு 10 கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்துள்ளேன். இந்திய பொருளாதார புறநிலைகளின் மதிப்பு. இந்திய பொருளாதார புறநிலையும் கருத்தில் கொண்டு பொலிவான வாழ்விடம் நாம் ஒவ்வொரு பகுதியிலும் நமது நாட்டில் தமிழகத்தில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பொருளாதார புற நிலைகளின் மதிப்பை கொண்டு பொலிவான வாழ்விடம் அமைக்க வேண்டும் என்று சொல்லுள்ளார். உள்ளூர்
சமுதாய கலாச்சார பாதுகாப்பு. முதல் கவனம் செலுத்த வேண்டியது அந்தந்த ஊர் சமுதாய கலாச்சார பாதுகாப்பு தேவை என்ற கருத்தினை அந்த நூலில் வகுத்துள்ளார். அதே போல சம பங்கு எல்லா பிரிவினர், இது ஒரு கிராமத்திலிருந்து ஆரம்பிக்கும் பொழுதுதான் தெரியும். அங்குதான் அந்த பிரிவினை தோற்றம் சம பங்காக பிரிக்கக்கூடிய சூழ்நிலை கிராமத்தில் மிகவும் தேவையான ஒன்று. எல்லா பிரிவினருக்கும் சம பங்காக பிரித்து அவர்களோட வாழ்வின் வசதி நிலை ஏற்படுத்த இந்த தரவுகள் போன்ற நிகழ்ச்சிகள், கணினி போன்றவை தற்கால ஒரு அறிவியல் தொகுப்பு கூட மிகவும் பயன்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது. அவர்கள் தரமான தரவுகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். தரமான உள்கட்டமைப்பு, அந்த ஒவ்வொரு கிராமத்தின் உள்கட்டமைப்பு, சுகாதாரம், கல்வி போன்றவற்றை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு தகுந்த முறையில், அது இந்த கொரோனா காலகட்டத்திலும் அவர்களுடைய வாழ்வின் அடிப்படை ஆதாரமாக விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு சுகாதாரம், கல்வி ஆகியவற்றையும் மேம்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலங்கள் அந்தந்த பகுதியில் உருவாக்குவதற்கான தேவை, ஆற்றல் பெறும் சக்தி, மறுசுழற்சி இவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு தேவையான தொழில் துறையின் உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற கருத்தினை நாம் இங்கு வலியுறுத்துவோம். பொலிவான வாழ்விடம் தேவை என்ற அந்த 10 கருத்துகளில் மனித பன்முகத்தன்மை ஒவ்வொரு பகுதியிலும் தேவை. இந்த மனித பன்முகத்தன்மை நாம் பல்வேறு வகையில் வேறுபட்டிருந்தாலும் பல்வேறு வகையான வேறுபடும் தன்மை நமது ஒற்றுமைக்கான ஒரு பகுதியாக நாம் ஒவ்வொரு பகுதியிலும் தோற்றுவிக்கப்பட வேண்டும். சிக்கனமான தொழில் தகவல் வளர்ச்சி முறை, இந்த சிக்கனமான தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி முறை நாம் இந்த காலகட்டத்தில் உருவாக்க வாய்ப்பு உள்ளது. அந்த வாய்ப்பினை தொடர்ந்து நாம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இவை இப்போது அதுவும் ஒரு தொடர்பு இல்லாத சூழ்நிலையில் இந்த தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி முறை நம்மை சிக்கனமான முறையில் வளர்ச்சி முறை நமது செயல்பாடுகளுக்கும் ஆக்கமும் ஊக்கமும் தரும். சம நீதி அனைவருக்கும், அனைத்து மக்களுக்கும், தொழில் புரிவோருக்கும், குறிப்பாக விவசாய தொழில் புரிவோருக்கும் சம நீதி கிடைக்க வேண்டும். தொழில் வளர்ச்சி பெற்ற பகுதிகள் தமக்கு உண்டான அனைத்து சலுகைகளும் பெறும்போது விவசாயம் போன்ற நலிவடைந்த ஒரு தொழில் தொடர்ந்து பாதிக்கப்படுவது நம்ம எந்த காலத்திலும் நம்ம வாழ்விற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடியது விவசாயமே என்ற கருத்தை கொண்டு நாம் விவசாயிகளுக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும். அருகில் உள்ள கிராம மக்களுக்கு சேவை, அருகில் உள்ள கிராம மக்களுக்கும் கிராமத்தில் உள்ளிருந்து அந்த சூழ்நிலை வாழ்விடத்தை நாம் பாதுகாக்க வேண்டும். மிக முக்கியமானது ஊழல் இல்லாத அரசு சேவையே தேவை. தேர்ந்தெடுத்து வையகத்தில் அனைத்து மக்களுக்கும் ரகவாரியாக சுகமான வாழ்க்கை அமைக்க ஊழல் இல்லாத அரசு தேவை. ஊழல் என்பது நாம் செய்யும் செயலில் நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றதை தொடர்ந்து மற்ற சூழ்நிலையில் தனக்கு பணி தேவை எதுவோ அதை தேர்ந்தெடுத்து வையகத்தில் சேர்ப்போம். வையகத்தில் அவைதான் நமக்கு ஒவ்வொருவரின் அன்றாட நாம் ஊழல் இல்லாத அரசு அமைப்பதற்கும், அரசு பணியில் உள்ளவர்களுக்கும், அரசு இயல்பாளர்களுக்கும் உள்ள தேவையான தகுதி என்று கூறி இந்த இந்தியாவின் நன்மை என்ற சவாலிலிருந்து வாய்ப்புக்கு என்ற பகுதியின் மூலை முடித்துக் கொள்கிறேன். இந்த கரியமில வாயு நடுநிலைமை தேவை. இது இன்று நாம் உபயோகிக்கப்படும் 1 லிட்டர் பெட்ரோல் கிட்டத்தட்ட 2.3 கிலோகிராம் கரியமில வளிமம் வரும். இது தெரிந்து கொண்டாலும் இதனுடைய பங்கு நாம் தேவையான இடத்தில் தேவையான பகுதி, அதுவும் இப்பொழுது நமது வாழ்வு முறையே மாறி உள்ளதனால் இந்த பெட்ரோலின் நிலை மாறி ஒரு சூரிய சக்தி உருவாக்கும் ஒரு சூழ்நிலை உருவாக்கும் காலகட்டத்தை நாம் உருவாக்குவோம். அந்த காலகட்டம் கலாம் போன்ற ஒரு சிறந்த அறிவியலாளர்கள் தொடர்ந்து வற்புறுத்திய ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வினை நாம் மேலும் சூரிய ஒளி வளர்ச்சி ஆற்றல் பெறுவதற்குண்டான தகுதியும் நாம் நமது அறிவியலாளர்கள் தொடர்ந்து ஏற்படுத்திக் கொள்வோம் என்று கூறி இன்று இந்த தொகுப்பினை இந்தியாவின் நன்மை என்ற தொகுப்பினை